நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 3 மாதம் தேவன் நம்மை கிருபையாக தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு வந்ததை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த 3வது மாதம் கடைசி நாள் இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவனை நினைத்து நாம் மனதார நன்றி சொல்ல வேண்டும். சங்கீதத்திலே தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை பார்க்கிறோம். தேவன் நன்மை செய்கின்ற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்ததாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நம் தேவ சமூகத்திலிருந்து இந்த 3 மாதமும் நமக்கு நன்மையே கடந்து வந்தது. யோசித்து பார்ப்போம். இந்த 3 மாதங்களிலே எவ்வளவு விதமான பிரச்சனை ஊடாய், பாரங்கள் ஊடாய், கவலைகள் ஊடாய், கஷ்டங்கள் ஊடாய் கடந்து வந்த போதிலும் கூட தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் நினைக்கும் பொழுது அவர் நன்மை செய்ததை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உண்மையாகவே இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அதற்கு முன்னிருக்கிற வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்லி தாவீது சொல்வதை பார்க்கிறோம். கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடினாலே அவர் வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்வதை அறிந்திருந்தார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மேல் கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் தேவனை நோக்கி பார்க்கின்ற போது இந்த 3 மாதம் மாத்திரமல்ல, வருகின்ற 4வது மாதமும் நன்மையும் கிருபையும் நம் வாழ்க்கையில் தொடரும் என்று சொன்னால் நம் தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கிறவர். தேவன் ஒருபோதும் தீமையினாலோ பொல்லாங்கினாலோ சோதனையினாலோ நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அவர் நன்மையின் தேவனாயிருக்கிறபடினாலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் விதாடுத்து வருவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தேவனை இந்த 3வது மாதத்துடைய கடைசி நாளிலும் கூட நன்றி சொல்லி, நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவனை மனதார உள்ளத்தில் ஆழ்ந்து நாம் துதிக்க வாஞ்சிக்க வேண்டும், துதிக்க பிரியப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய பார்வையில் உகந்ததாக இருக்கிறது. வருகின்ற 4வது மாதமும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி முதுகிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி முதுகிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரெடுப்பேன் நன்றி பலி தேவன் நமக்கு இந்த 3 மாதமும் நன்மை செய்தபடினால் அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை இருதயத்தின் ஆழ்த்திருந்து போற்றுவோம், பாடுவோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு தாவீதுக்கு நன்மை செய்தீர், இன்றைக்கு வாழ்கின்ற எங்களுக்கும் இந்த 3 மாதமும் நன்மை செய்தபடினால் ஸ்தோத்திரம். நாங்கள் கலங்கினோம், கதறினோம், பயந்தோம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் தாயாயிருந்தீர், தகப்பனாயிருந்தீர், எஜமானராயிருந்தீர், மேய்ப்பராயிருந்தீர். எங்களுக்கு ஆண்டவரே வைத்தியராய் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த 3 மாதமும் எங்களுக்கு நன்மை செய்தீர் சொல்லி நாங்கள் மனதார உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.